ஃப்ரெண்ட்ஸ் கேமிங் லேப் வாங்கி ஒரு 1-2 வருஷத்துல எல்லாருக்கும் வர ஒரு பெரிய பிரச்சனையே ஹீட்டிங் இஷ்யூ தான். அதே பிரச்சனை தான் நான் வாங்கி இருக்கேன் இந்த Acer Nitro 5 லேப்டாப்புக்கும். எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. இந்த லேப்ல பெருசா எந்த டாஸ்க்குமே பண்ணாம இருந்தா கூட ஹீட்டிங் 70 டிகிரிக்கு மேல தான் இருக்கும். அதுலயும் எடிட்டிங் மாதிரி ஏதாச்சும் டாஸ்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஹீட் 90 இல்லனா 95க்கு மேல தான் காமிக்கவே செய்யும். இதே மாதிரி தான் உங்க லேப் ஹீட் ஆகுதுன்னா நீங்க பைக்கெல்லாம் சர்வீஸ் விடுற மாதிரி உங்க லேப்பையும் சர்வீஸ் பண்ணணும். இந்த மாதிரி கேமிங் லேப் எல்லாம் நீங்க கண்டினியூஸா 2 வருஷம் யூஸ் பண்ணாலே நீங்க தெர்மல் பேஸ்ட மாத்த வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஃபேனையும் க்ளீன் பண்ணி போட வேண்டியிருக்கும். ஏன்னா தூசியா கேரி அடைஞ்சிருக்கும். அதான் நான் இன்னைக்கு பண்ண போறேன். அதுக்காக இந்த Arctic MS4ங்கிற தெர்மல் பேஸ்டே வாங்கியிருக்கேன். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான்லயே கிடைக்கும். இதோட லிங்க் பாத்தீங்கன்னா நான் வேணா டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுக்குறேன். இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 450 சம்திங் வரும். இதை விட கம்மியான ரேட்டுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெர்மல் பேஸ்ட் கிடைக்கலாம். ஆனா ஹீட் பாத்தீங்கன்னா இதுதான் நல்ல ஹீட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அது கூடவே நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுல ஒரு ராமையும் அப்கிரேட் பண்ண போறேன். ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு 16 GB ராம் போட்டிருக்கு. அது கூட இன்னுமே ஒரு ஸ்லாட் ஃப்ரீயா தான் இருக்கு. அதனால அந்த ஃப்ரீயான ஸ்லாட்ல இன்னும் ஒரு 16 GB வாங்கி வச்சிருக்கேன். அதை இன்னைக்கு போட போறேன். இதெல்லாமே பண்ணதுக்கு அப்புறமா ஹீட் குறையுதான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா Acer Nitro 5 உங்ககிட்ட இந்த சேம் லேப்டாப் தான் இருக்குன்னா இந்த வீடியோவில் நான் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா லேப்போட பின்னாடி இருக்கிற ஸ்க்ரூ அத்தனையும் ரிமூவ் பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்க்ரூ டிரைவரே போதும். ஆனால் நீங்கள் இந்த பேக் பேனலை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா லேப்போட மதர் போர்டில் இருக்கிற ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதுக்காகவே ஆன சின்ன ஸ்க்ரூ டிரைவர்ஸ் தேவைப்படும். அது இல்லாமல் உங்களால் லேப்போட உள்ளே இருக்கிற ஸ்க்ரூஸை ஓப்பன் பண்ணவே முடியாது. அதனாலே நான் இந்த லேப்டாப் ஓப்பனிங் டூல் கிட்ட வாங்கியிருக்கேன். நீங்களும் லேப்டாப் ஓப்பன் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டூல் கிட்ட வாங்கிக்கோங்க. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் பேக் பேனலில் இருக்கிற எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா டூல் கிட்ல இருந்து இந்த டூலை எடுத்து பேக் பேனலோட எல்லா சைட்லையும் ஒரு லாக் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் எடுத்து விடுற மாதிரி இருக்கும். அதை எடுத்தால் தான் பேக் பேனல் ஓப்பன் ஆகி வரும். இதை ரொம்பவே பொறுமையாக பண்ணுங்க. அப்படி ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா லேப்டாப்போட ஸ்க்ரீன் அட்டாச் ஆகிருக்கிற இந்த சைட்லேருந்து ஓப்பன் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த பார்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறமா மற்ற சைடில் உள்ள லாக்கையும் ரிமூவ் பண்ணிடுங்க. அது ஓப்பன் ஆகி வந்துடும். நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே தெரியாமல் மதர் போர்டில் எல்லாம் கை வச்சிடாதீங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டரியை தான் டிஸ்கனெக்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இதோ பேட்டரி பக்கத்தில் இருக்கிற இந்த கனெக்ஷன் தான் பேட்டரியோடது. இதை பார்த்து பொறுமையாக இந்த ஒயர் எதுவும் பிஞ்சு வராமல் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே நல்ல மைனூட்டாக குட்டி குட்டியாக தான் இருக்குது. இதில் நீங்கள் மெதுவாக 2 சைடும் ப்ரெஷர் கொடுத்து இழுத்தாலே பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் RAM இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ தான் இருக்கும். அதை திறந்தீங்கன்னா ராமோட கவர் ஓப்பன் ஆகி வந்துடும். அதை நீங்கள் கையாலே எடுத்துடலாம். நீங்கள் இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் க்ளவுஸ் போட்டு பண்ணுறது தான் நல்லது. நான் இப்போ க்ளவுஸ் இல்லாதனால கையாலே பண்ணுறேன். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா RAM 2 ஸ்லாட் இருக்குது. ஆனால் 1ல் தான் RAM போட்டிருக்காங்க. இது வந்து 1ல் 16 GB RAM போட்டிருக்காங்க. இன்னொரு 16 GB வாங்கி வச்சுருக்கேன். அது கடைசியில் போடுவோம், அப்போ பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனோட கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிடலாம். இதோட அந்த ஒயரும் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும். அதனால் பார்த்து பத்திரமா ரிமூவ் பண்ணுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரெஷர் அப்ளை பண்ணாலே வெளியே வந்துடும். அப்படியே நெக்ஸ்ட் ஃபேனையும் டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. அந்த நெக்ஸ்ட் ஃபேனோட கனெக்டரும் அதோட பக்கத்துல இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க மறக்காம டிஸ்பிளேயோட கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா இதை நீங்க ரிமூவ் பண்ணி விட்டாதான் இந்த ஹீட் சிங்கை வெளியவே எடுக்க முடியும். இந்த டிஸ்பிளேயோட கனெக்ஷனையும் பாத்தீங்கன்னா பார்த்து ரிமூவ் பண்ணுங்க. ஏன்னா இதை இழுத்து எடுக்கவே கொஞ்சம் இடம் இல்லாம மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால பார்த்து ரிமூவ் பண்ணிருங்க. இதே அப்படி மேலே எல்லாம் இழுத்துறாதீங்க. சைடு வாக்கில தான் இழுக்கணும். அப்படி சைடுல இழுத்தீங்கனாலே வந்துடும். அடுத்து இந்த ஹீட் சிங்கை ரிமூவ் பண்ணணும். இதுக்கு ஹீட் சிங்கில் இருக்கிற எல்லா ஸ்க்ரூவும் அதே மாதிரியே ஃபேன்ல 2 ஸ்க்ரூ இருக்கும். ஒவ்வொரு ஃபேன்லயும் 2 ஸ்க்ரூ இருக்கும். அதையும் ரிமூவ் பண்ணணும். இந்த ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு நார்மல் ஸ்க்ரூ டிரைவர் எல்லாம் போதாது. நான் முன்னாடி ஒரு டூல் கிட் காமிச்சிருந்தேன்ல, அதுல இருக்கிற ஸ்க்ரூ டிரைவர் தான் இதுக்கு செட் ஆகும். நானும் வேற ஏதாச்சும் செட் ஆகுமான்னு டெஸ்டர் ஸ்க்ரூ டிரைவர் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். எதுவுமே செட் ஆகல. அப்புறம் இந்த ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணி கையில எல்லாம் எடுக்க முடியாது. நீங்க லூஸ் பண்ணாலே போதும். லூஸா அதுலயே அப்படியே ஃபிட் ஆகி தான் இருக்கும். நீங்க எல்லா ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணிட்டீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஹீட் சிங்கை ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ண உடனே ஃபேனை கிளீன் பண்ணிருங்க. எனக்கு இதுல ஃபேன் கிளீனா தான் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. நான் 2 நாள் முன்னாடி இந்த லேப்பை ஓபன் பண்ணி ஃபேனை கிளீன் பண்ணிட்டேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஆட் பண்றேன். அப்ப பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு மோசமா தாங்க இருந்துச்சு. இதை பார்த்த அப்புறம் ஃபேன் ஹீட்டா எரியாம இருந்ததே போதும்டா சாமின்னு ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இதுல ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிறது தான் GPU. அதே மாதிரி அதோட லெஃப்ட் சைட்ல ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிறது தான் ப்ராசஸர். இது ரெண்டோட மேல இருக்கிற தெர்மல் பேஸ்ட் மட்டும் ஒரு கிளீனான துணி எடுத்து தொடச்சிருங்க. சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த தெர்மல் பேஸ்ட் ரொம்பவே ட்ரை ஆயிருக்கும். கொஞ்சம் துடைக்கிறது கஷ்டமா இருக்கும். பழைய தெர்மல் பேஸ்ட் நல்ல பொறுமையா தொடச்சு எடுத்துட்டு புது தெர்மல் பேஸ்ட்டை எல்லா இடத்துலயும் கவர் ஆகுற மாதிரி ரொம்ப அதிகமாக எல்லாம் போடாமல் போதுமான அளவுக்கு இந்த மாதிரி போட்டுருங்க. அடுத்து நீங்கள் எடுத்த மாதிரியே ஹீட் சிங்க் அப்படியே அது மேலே வச்சுருங்க. அடுத்து நீங்கள் லூஸ் பண்ண எல்லா ஸ்க்ரூவையும் டைட் பண்ணிடுங்க. அடுத்து நீங்கள் முன்னாடி டிஸ்கனெக்ட் பண்ண மாதிரியே ஃபேனையும் டிஸ்பிளேயும் கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா RAM போட்டேன். ஆனால் அது பார்த்தீங்கன்னா கேமராவில் ரெக்கார்டே ஆகலை. ஸோ எப்படி போடுறதுன்னு மட்டும் நான் ஜஸ்ட்டு காமிக்கிறேன். நீங்கள் RAM இந்த சைடு இருக்கிற ஸ்லாட்டில் ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா இன்சர்ட் ஆச்சுன்னா
அடுத்து மேலே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஒரு லாக் இருக்கும், அது வந்து லாக் ஆயிரும். நான் பார்த்தீங்கன்னா ரேம் போட்டிருக்கேன், அது கரெக்டாக செட் ஆயிருக்கான்னு லேப் ஆன் பண்ணும்போது பார்ப்போம். அடுத்து பேட்டரியை பார்த்தீங்கன்னா கடைசியாக கனெக்ட் பண்ணிட்டு பேக் பேனலையும் எடுத்த மாதிரியே வச்சு மொத்த ஸ்க்ரூஸையும் இருந்த மாதிரியே போட்டுருங்க. வாங்க கைஸ், இப்போ நமக்கு லேப் ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, பக்காவா ஆன் ஆகுது, மிஷன் சக்சஸ்ஃபுல். இப்போ நமக்கு ரேம் ஆட் ஆயிருக்கான்னு பார்ப்போம். எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 16 GB தான் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 32 GB காமிக்குது. அந்த ரேம் பக்காவா ஆட் ஆயிருக்கு. அடுத்து டெம்பரேச்சரையும் செக் பண்ணி பார்த்தா முன்னாடி இருந்ததை விட 10 இருந்து 20 டிகிரி கம்மியாக தான் கைஸ் காமிக்குது. இந்த தெர்மல் பேஸ்டே மாற்றி ஃபேனையும் க்ளீன் பண்ணப்போவே இந்த அளவு கம்மியாகி இருக்கு. உங்க லேப்பும் ஹீட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தெர்மல் பேஸ்டையும் சேஞ்ச் பண்ணி ஃபேனையும் க்ளீன் பண்ணி போட்டு பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஹீட் கம்மியாச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கறதுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.